இன்னைக்கு பிக் பாஸ்ல நடந்த ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சுபீக்ஷாவோட சாங்கோட ஆரம்பிக்குது. அவர் வந்து பாட சொல்றாரு விஜய் சேதுபதி அவர்கள். அவங்க பாடுறாங்க. அதுக்கப்புறம் மொட்டை கடிதாசின்னு ஒரு டாஸ்க் நேற்று எழுதினாங்க பார்த்தீங்களா? அது ஒவ்வொருத்தரையும் யாருக்கு எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்றாங்க. அதில் மோஸ்ட்லி வந்தது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தான் நிறையா வந்திருந்தது மொட்டை கடிதாசி. ஸோ பார்வதி வந்து கம்ருதீன் அட்ரஸ் பண்ணி எழுதினது, அரோராவை அட்ரஸ் பண்ணி எழுதினலாமும் அதில் இடம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் குறும்படம் போடப்பட்டது. யாருக்குன்னா பார்வதியோட குக்கிங். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க குக் பண்ணுறதுக்கு. இப்போ பொட்டேட்டோவை கீழே போடுவாங்க, அதுக்கப்புறம் சிங்க்லேயே போட்டு அதுலேருந்து எடுப்பாங்க. அவங்க நல்லாவே இல்லைன்னு சபரி சொல்கிறது, ஒவ்வொன்றும் அவங்க வந்து அந்த கடலை மாவோ ஏதோ ஒன்று போட்டு பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. அவங்களோட குக்கிங் குறும்படம் வந்தது. அதுக்கப்புறம் நீடிப்பு துண்டிப்பு அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சார் விஜய் சேதுபதி அவர்கள். அதாவது யார் கூட உங்கள் தொடர்பை நீடிக்க விரும்புகிறீங்க, துண்டிப்பு யார் கூட பண்ண விரும்புறீங்கன்ட்டு. அதில் ரம்யா வந்து கனியை வந்து துண்டிக்க, அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கனியை துண்டிக்க போகிறேன், பார்வதி கூட நீடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அமித் வந்துட்டு வியன்னா என் பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட துண்டிக்க போகிறேன், நீடிக்க போகிறது வந்துட்டு சபரியோட அப்படின்னு சொன்னாங்க. சபரியும் அமித்தை சொன்னார். பார்வதி வந்து எஃப்ஜேவை துண்டிக்க போகிறேன்னு சொன்னார். எஃப்ஜேவும் பார்வதியை துண்டிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் பார்வதி அரோரா கூட நீடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அரோரா பார்வதியை துண்டிக்க போகிறேன்னு சொன்னாங்க. பிரஜன் சொன்னது கொஞ்சம் வியப்பாக இருந்தது. சாண்ட்ராவை துண்டிக்க போகிறேன்னு சொன்னார். அது நடக்க போகிறதான்னு ரொம்ப டவுட்டு. திவ்யாவோடது நீடிக்க போகிறேன்னு சொன்னார். ஸோ அரோரா வந்து பார்வதியை துண்டிக்க போகிறேன், விக்ரம் வந்து நீடிக்க போகிறேன்னு சொன்னார். விக்ரமோடது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்வதியோடது நீடிக்க போகிறேன், இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொன்னார். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். துண்டிக்க போகிறது சாண்ட்ராவோட அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாமினேஷனில் எல்லாத்தையும் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் உட்கார சொன்னார். அதில் வந்து ஒவ்வொருத்தரியா விக்ரம் அமித்துக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ரோ சொன்னார். நீங்கள் வந்து பீரியட்ஸ் போது அவர் சொல்லியிருப்பார், பார்வதிக்கு பீரியட்ஸுங்கும் போது இது எவ்ரி மந்த் நடக்கிறது தானேன்னு. அதெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு அவர் சொன்னார். அது உங்களுக்கு எப்படி கால் வலியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு, அதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரையாக சேவ் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக ரம்யா அண்டு வேறு யார் இருந்தா, வியனா இருந்தபோது நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை வந்துட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தபோது எஃப்ஜேலாம் நார்மலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் வியன்னாவும் பேசிக்கிட்டாங்க. வியன்னா சொன்னாங்க, நம்ம இனிமேல் வந்து லாஸ்ட் வீக் நடந்ததுனால நம்ம இனிமேல் நைட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேசிப்போம், பகல் பூரா நம்ம வந்து நம்ம தனித்தனியாகவே விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆதிரை வந்து அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கேட்கல. அந்த டாப்பிக்கே இன்னைக்கு வரல. இனிமேல் நாளைக்கு கொண்டு வர போகிறாங்களாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இல்லை, ரொம்ப போரிங்காக தான் போச்சு எனக்கு அட்லீஸ்ட்டு. நான்